கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல், அது அன்பின் விழா, மனிதநேயத்தின் விழா என கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெத்திசெமினார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து பேசும் பொழுது, உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த அற்புத செய்தி 2000 ஆண்டுகளாக மனித குலத்திற்கு நம்பிக்கை, அமைதி, அன்பு என்ற ஒளியை ஏற்றிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி இன்று புதுச்சேரி மண்ணில் உங்கள் மனங்களில் ஏற்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல், அது அன்பின் விழா, மனிதநேயத்தின் விழா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேருண்மையை சொல்வதே கிறிஸ்து பிறந்தார். அன்புதான் மனிதனை மனிதனாக்குகிறது, மனிதர்களை இணைக்கிறது என்பதே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் முதல் பாடம். அதுதான் இன்று நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறது என்றார். புதுச்சேரி மாநிலம் கோவில்களும் தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் ஒரே தெருவில் நிற்கும் புனித பூமி, மத ஒற்றுமையின் உயிர்ப்பான சாட்சி. இங்கே மதங்கள் வேறுபட்டாலும் மனங்கள் ஒன்றாக இருக்கின்றன. இங்கு திருவிழாக்கள் மத எல்லைகளை கடந்து கொண்டாடப்படுகிறது. பொதுவாக நாம் கொண்டாடும் விழாக்கள் நம்முடைய பண்பாட்டை, வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. இங்கே கிறிஸ்துமஸ் நாளில் இந்துக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறார்கள், தேவாலயங்கள் கூட செல்கிறார்கள், முஸ்லிம்கள் இனிப்புகளை வழங்குகிறார்கள், கிறிஸ்தவர்கள் அன்பை பரப்புகிறார்கள். இந்த ஒற்றுமைதான் புதுச்சேரியின் பெருமை, இந்த ஒற்றுமைதான் இந்தியாவின் பலம். ஒன்றுபட்ட இந்தியா, வளமான இந்தியா என்று தெரிவித்தார். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த புதுச்சேரி திருச்சபை அருட்தந்தைகள், பெத்திசெமினார் பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கிறிஸ்துமஸ் விழா நம் இதயங்களில் புதிய நம்பிக்கையை, மனிதநேயத்தை, புதிய உற்சாகத்தை விதைக்கட்டும். அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும் என அவர் பேசினார். இவ்விழாவில் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் மற்றும் பள்ளி முதல்வர் பங்கு தந்தைகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற 2026 புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட உள்ள நிலையில் ஹோட்டல் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் வருவர். இதனிடையே புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை ஜனாதிபதி வரவுள்ளார். இதற்காக புதுவையில் பாதுகாப்பு பலப்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு புத்தாண்டு அன்று சுற்றுலா பயணி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் விதத்தில் இன்று புதுவை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுவையில் உள்ள அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்கள், கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேசிய பொழுது, பண்டிகை காலம் வருவதால் ஹோட்டல்களில் சுற்றுலா பயணிகள் தங்குவார்கள். அவர்களின் சரியான முகவரி, ஆதார் கார்டுகளை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும். ஹோட்டல்கள் மற்றும் கெஸ்ட் ஹவுஸில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். கேமராக்கள் சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும். ஹோட்டல் மற்றும் விடுதியில் தங்கும் நபர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும். சந்தேகப்படும்படியாக யாராவது தங்கினால் அவர்கள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புத்தாண்டு அன்று நகரப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படும். உங்களுக்கு நாங்கள் QR கோட் வழங்குவோம். அதன்படி நீங்கள் உங்கள் ஹோட்டல்களில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் செய்ய அறிவுறுத்த வேண்டும். புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வைக்கும் பொழுது போதுமான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் 112 என்ற எண்ணை உதவிக்கு அழைக்கலாம். சுற்றுலா பயணிகள் அனைவரும் நள்ளிரவிற்குள் அவர்கள் தங்கியுள்ள அறைக்கு வந்துவிட வேண்டும். வெளியில் யாரும் சுற்றக்கூடாது. இதனை உங்கள் ஹோட்டல் மற்றும் விடுதிகளில் தங்க வருபவர்களுக்கு நீங்கள் கூற வேண்டும். எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அசம்பாவிதங்கள் நடந்தால் நீங்களே முடிவுகளை எடுக்கக்கூடாது. போலீசாருக்கு உடனே தகவல் கொடுக்க வேண்டும். எது பார்க்கிங், ஒன்வே எல்லாவற்றையும் சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால் ஃபார்ம் C-ஐ பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்போதுதான் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்கிறார்கள், அவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரிய வரும். அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனே காவல்துறை அதிகாரிகளை உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட போது, அனுமதி பெறாத சுற்றுலா படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரிலேயே வட்டமடித்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் படகுகள் மூலம் கடற்கரை மற்றும் முகத்துவாரம்
மாங்குரோ காடுகள், அரிக்கமேடு தொல்லியல் தளம் உள்ளிட்டவைகளை சுற்றி பார்க்க அதிகம் விரும்புவதால் அரசு தனியார் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி அளித்தது. அதன்படி புதுச்சேரியில் சுமார் 160க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்த நிலையில் தற்போது அனுமதி பெறாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன் அனுமதி பெறாத சுற்றுலா படகு கவிழ்ந்தது. சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் படகுகள் இயக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் கடலோர காவல்படை சார்பில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் இன்று அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதி பெறாத படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரில் வட்டமடித்தபடி சுற்றி வந்ததால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். மேலும் படகுகளை நிறுத்தி உரிமம் மற்றும் அனுமதி எண்கள் சரியாக உள்ளதா என போலீசார் ஆய்வு செய்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அதனைத் தொடர்ந்து படகு ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு கவசங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும், படகுகளை இயக்க அரசின் அனுமதி கடிதம் மற்றும் லைசன்ஸ் எண்கள் ஆகியவற்றை எப்பொழுதும் தயாராக கையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொல்லியல் கட்டுப்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் அரிக்கமேடு தொல்லியல் தளத்தில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுற்றுலா பயணிகளை அனுமதித்தால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உயர் அதிகாரிகளிடம் கூறி உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லை என்றால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் கடலோர காவல்படை திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் தேங்காய் திட்டு துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மது அருந்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததோடு அதிரடி ஆய்வு செய்து மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை போலீசார் விரட்டியடித்த நிலையில் தற்போது சுற்றுலா படகுகளை அதிரடியாக ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் முஹிதீன் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியால் தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் இறப்பு, இரட்டை பதிவை ஏற்றுக்கொள்ளலாம், இடம்பெயர்ந்தவர்களை நீக்குவது குடியுரிமையை நீக்குவதாகும். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களை தேடி பிடித்து வாக்காளர் உரிமையை நிலைநாட்ட வேண்டும். 2026 தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியிலும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியிலும் உள்ளோம். புதுச்சேரியில் திருநள்ளாறு, மாஹே, வில்லியனூர், உப்பளம் ஆகிய 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும். இதே போல கோவாவிலும் போட்டியிட உள்ளோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் தான் சர்ச்சை. அங்குள்ள இந்து முஸ்லிம்களுக்கு இடையே இல்லை. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது வழக்கம். அதற்கு இஸ்லாமியர்கள் உதவி செய்வார்கள். இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரை சென்று விட்டது. பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் பிரச்சனைகள் செய்தாலும் மக்கள் அவர்களுடன் தொடர்பில் இல்லை. திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவை சமைக்கவில்லை. நவாஸ் கனி மலைக்கு செல்லவில்லை. தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து தாவேக தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம். சிறுபான்மையினர் ஆதரவு திமுகவிற்கு தான் இருக்கிறது. தாவேக உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம் சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என்றார். புதுவை நகராட்சி வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றார். புதுவை நகராட்சி வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் இன்று குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவை நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தி வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு செய்து பணி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதற்கான பணிகள் தொடக்க சொல்லி எங்களிடம் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் இருந்த வாரிசுதாரர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் புதுவை நகராட்சியில் 127 வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 20 பேருக்கு மட்டுமே பணி ஒதுக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதி நிறைவேற்றாததை கண்டித்து நகராட்சி வாரிசுதாரர்களில் நலசங்கத்தினர் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி வழங்கப்படாத 127 பேரும் குடும்பத்தினரோடு உள்ளாட்சி அலுவலகம் முன்பு கையில் பதாகைகளோடு கோஷங்கள் எழுப்பினர். பணி வழங்கப்படும் என நகராட்சி ஆணையர் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அதற்கு எதிராக கோப்புகள் தயார் செய்து வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். உள்ளாட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் உழவர்கரை, காரைக்கால் நகராட்சிகளில் அனைத்து வாரிசுகளுக்கும் 2025 வரை வழங்கப்பட்டுள்ள நிலையில்
புதுவை நகராட்சியில் மட்டும் இயக்குநர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் விரைவில் இது குறித்து முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் கூறினர். போராட்டத்திற்கு சங்க நிர்வாகி சத்யன் தலைமை வகித்தார். பிரபு, கவிதா முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்கள் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி தரப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியில் 6 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5 கோடியே 80 லட்சம் மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழிச்சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என 6 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மங்கள மின்துறையில் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் பிரிபெய்ட் மின்மீட்டர் பொருத்துவதை நிறுத்தக் கோரி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறை மூலமாக அனைத்து பகுதிகளிலும் பிரிபெய்ட் மின் கட்டண சர்வீஸ் அமல்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிய பிரிபெய்ட் மின்மீட்டர் இணைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வடமங்கலம் மின்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புதிய பிரிபெய்ட் மின்மீட்டர் பொருத்தப்படும் பணியை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இதனை தவறும் பட்சத்தில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட மக்களை ஒன்று திரட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டத்தினை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகத்திற்கும் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகம், வீரமுத்து, ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் மாவட்ட தலைவர் சீனிவாசன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் அஸ்ரப் அலி மற்றும் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மூலக்குளம் ஜே நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெகதாகம்பல் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் சர்க்கரையினை வழங்கினார். இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மொத்தம் 18,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ராக் ஸ்டார் நிறுவனத்துடன் இணைந்து போத்தீஸ் ஃபேஷன் ஃபீட்ஸ் கிட்ஸ் செஷன் 1 குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை போத்தீஸில் உள்ள 2ஆம் தளத்தில் சிறுவர்கள் பிரிவில் நடத்தியது. இதில் ஏராளமான சிறுவர்கள் கலந்து கொண்டு ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். நிகழ்ச்சியில் தினமலர் பொது மேலாளர் சுமதி கலந்து கொண்டு பங்கு பெற்ற மற்றும் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான போத்தீஸ் நிறுவன ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம், சத்யா நகர் 4 மற்றும் 5வது குறுக்கு தெருக்களில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 22,26,094 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது சமூக சேவகர் விஜயராஜ் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி, பொதுச் செயலாளர் சண்முகம், துணைத் தலைவர் கண்ணதாசன் மற்றும் PL2 பூத் தலைவர்கள், நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் மற்றும்
அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். இந்த பணியானது 3 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் தொடர்பாக சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் விசாரணை மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் பரிந்துரைத்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருந்தன. இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பு கொண்டிருப்பதாலும் தேசிய அளவிலான விசாரணை அவசியம் என்ற காரணத்தினாலும் இது தொடர்பான விசாரணையை சிபிஐ மற்றும் என்ஐஏ அமைப்புகள் மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரைத்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர், உசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போற்றி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுக கூட்டத்தில் RL வெங்கட்ராமன் பேசும் பொழுது, புதுச்சேரியில் மக்கள் நல பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தொகுதி தலைவர்கள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளேன். அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தவும் வரும் காலங்களில் மக்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பணியாற்றவும் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் இந்த புதிய நியமனங்கள் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் இனிவரும் நாட்களில் மேலும் வேகம் எடுக்கும் என நம்புகிறேன். தொகுதி தலைவர்களாக பொறுப்பு ஏற்று இருப்பவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்புள்ளவர்களாகவும், தேர்தல் நெருங்குவதால் விரைவில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயார் செய்து 10 நாட்களுக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் கட்சியின் அடித்தளமே தொகுதிகள் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் போது மகளிருக்கு 30% கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் 10 தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை வெளியிட்டார். முத்தியால்பேட்டை சிவகாமி, உப்பளம் தட்சிணாமூர்த்தி, உருளையன்பேட்டை சூரியபிரகாஷ், முதலியார்பேட்டை பீட்டர், அரியாங்குப்பம் செழியன், வில்லியனூர் அருண், ஒசுடு கார்த்திகேயன், திருபுவனை இயேசு என்கின்ற அஜித், தட்டாஞ்சாவடி ராம்குமார், ஏனாம் ஜானிப்பள்ளி வெங்கண்ணா பாபு ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையினை INTUC மாநில தலைவர் பாலாஜி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக INTUC மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், ஜான்சன், சிவகுமார், பெரியண்ணன், பாண்டியன், அந்தோனிராஜ், முருகன், டேவிட், செபஸ்டின், சிவா மற்றும் மிஷன் வீதி சத்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் ஜெயராமன், ஆனந்த்ராஜ், வேல்முருகன், முத்துராமன், கண்ணன், சக்திவேல் முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், நகர ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக முப்பெரும் விழா முத்தியால்பேட்டையில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக முப்பெரும் விழா முத்தியால்பேட்டையில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி உரையாற்றினார். சமூக சேவகர் குப்புசாமி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி அரியபுத்திரி சிறப்புரை வழங்கினார். பொதுச் செயலாளர் செல்வராஜன் வரவேற்புரையாற்றினார். மகளிர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாரதி, மகளிர் தலைவி கல்பனா, மகளிர் பொதுச் செயலாளர் தில்லை நாயகி, ஆலோசனை குழு துணைத் தலைவி செண்பகம், முருகதாஸ், மீனா, சர்மிளா, லட்சுமி தேவி, கலைப்பிரிவு துணைத் தலைவர் முனைவர் வெங்கடேசன், வெற்றி ஜெதேஷ், மோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் அனைவருக்கும் பிறந்தநாள் பரிசு வழங்கி சிறப்புரை மற்றும் அமைப்பின் எதிர்கால செயல்பாடு பற்றி எடுத்துரைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பாராட்டுரை வழங்கினார். கலை சேவையில் அரசு கலைமாமணி விருது பெற்றமைக்கும் பொது சேவைகள் புரிந்து வருவதற்கும் இவரை பாராட்டி கௌரவிக்கும் பொருட்டு மத்திய அரசு கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசனை சிறப்பிக்கும் பொருட்டு சிறப்பு தபால் தலை வழங்கி சிறப்பித்தது. அதனை பெற்றுக்கொண்ட பின் அதற்கான முனைப்பில் செயல்பட்ட செல்வராஜன் தபால் தலை வழங்கிய மத்திய அரசு மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறினார்.
புதுச்சேரி வேதபாரதி சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 1 கோடி காயத்ரி மகா யக்ஷம் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பாரத பண்பாட்டு அமைப்பான வேதபாரதி சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 10 மாதங்களாக 200க்கும் மேற்பட்டோர் அவரவர் வீடுகளில் காயத்ரி மகா மந்திர ஜபம் செய்து வந்தனர். தற்போது 1 கோடி எண்ணிக்கையை அடைந்ததையொட்டி அதனை நிறைவு செய்யும் வகையில் நேற்று லாஸ்பேட்டை ECRல் உள்ள சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 20 ஹோமகுண்டங்கள் அமைத்து 160 பேர் ஸ்ரீ காயத்ரி ஜப மகா யக்ஷம் செய்தனர். கோமாதா பூஜையில் இருந்து துவங்கி மகா யக்ஷத்தை ராஜா சாஸ்திரிகள் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேதபாரதி பஜனோத்சவ கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், வேதபாரதி தமிழக செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிரேமன், பொதுச் செயலாளர் நடராஜன், பொருளாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். வருகின்ற 28 டிசம்பர் அன்று மத்திய பிரதேசம் போபாலில் நடைபெறவுள்ள 68வது துப்பாக்கி சூடும் போட்டியில் கலந்து கொள்ளும் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவைச் சேர்ந்த மாணவிகள் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி களித்திருத்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவைச் சேர்ந்த மாணவிகள் லோகேஸ்வரி, ஆர்த்தி ஆகியோர் வருகின்ற 28 டிசம்பர் அன்று மத்திய பிரதேசம் போபாலில் நடைபெறவுள்ள 68வது துப்பாக்கி சூடு போட்டியில் பங்கு பெற பயிற்சி பெற்று செல்கின்றனர். அந்த மாணவிகளை வாழ்த்தி வழி அனுப்பும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் அன்புச்செல்வன் கலந்து கொண்டு துப்பாக்கி சூடும் போட்டிக்கு செல்லும் மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு லெப்டினன்ட் கர்னல் கதிர்வேல் தரைப்படை மாணவிகளை வாழ்த்து பேசினார். கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், தேசிய தரைப்படை பிரிவு மாணவர்கள், கல்லூரி மாணவர் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள லான்சன் டொயோட்டாவில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள லான்சன் டொயோட்டாவில் கிறிஸ்துமஸ் கார்னிவல் கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவில் லான்சன் டொயோட்டாவின் வைஸ் பிரசிடென்ட் ஷியாம் சுந்தர் சிறப்புரையாற்றினார். பாண்டிச்சேரி சேல்ஸ் மேனேஜர் முகமது உசேன் வரவேற்புரையாற்றினார். அன்பரசன் மற்றும் ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவினை சிறப்பிக்க உலக புகழ்பெற்ற மெஜிஷியன் விக்கி கிறிஸின் மேஜிக் ஷோ நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு மேஜிக் ஷோவை கண்டு களித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு டிசம்பர் மாத சலுகைகளை லான்சன் டொயோட்டாவின் ஊழியர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.